விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் கோட்டையூர் அரசு ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் உணவில் புழு கிடந்ததால் மாணாக்கர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மாணவர்களுக்கு சுகாதாரமற்ற உணவு வழங்கப்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள கோட்டையூர் பகுதியில் அரசு ஆதி திராவிட தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் பயின்று வருகின்றனர். தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப் பள்ளி என இரண்டிற்கும் தனித்தனியாக தலைமை ஆசிரியர்கள் உள்ள நிலையில் மாணவர்களை வைத்து தூய்மை பணி செய்வது, குப்பை கொட்டுவது உள்ளிட்ட பணிகளை ஆசிரியர்கள் செய்ய வைப்பதாக பெற்றோர்களும் கிராம மக்களும் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இந்நிலையில் மாணவர்கள் குப்பைகளை கொண்டு கொட்டும் வீடியோவும், சாப்பிட முறையான இடவசதி இல்லாமல் அருகிலுள்ள கலையரங்கில் அமர்ந்து மாணாக்கர்கள் உணவு உண்ணக்கூடிய அவல நிலை காணப்படுகிறது. உணவு உண்ணும் மாணாக்கர்கள் பள்ளியில் சமைத்து தரப்படும் உணவு சுகாதாரமற்ற முறையில் சமைப்பதாகவும் அவற்றில் புழு இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளிகளில் உள்ள வேலைகளை மாணவர்களை செய்ய வைப்பது தொடர்பாக கிராம மக்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சி வெளியாகியுள்ளது. நீங்க எல்லாம் சொல்லிருக்கீங்க, உங்க வீட்டுல ட்ரம் கலவ சொல்லிருக்கீங்க, பிள்ளைகளுக்கு உங்க பேத்தியால புழுப்பாட சொல்லிருக்கீங்க, நிறைய கம்ப்ளைண்ட் வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. விளம்பர திமுக ஆட்சியில் நடப்பாண்டில் பல்வேறு காரணங்களுக்காக 208 அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகின. அரசு பள்ளிகளில் உள்ள கட்டிடங்கள் சேதமடைந்த நிலையிலும் ஆங்காங்கே அரசு பள்ளி கட்டிடங்கள் பெயர்ந்து விழும் சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெறும் நிலையில்தான் பள்ளி கல்வித்துறை செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் தரங்களை மேம்படுத்தி தேவையான ஆசிரியர்களையும் பணியாளர்களையும் நியமிக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வத்திராயிருப்பு பள்ளியில் அரங்கேறி உள்ள இந்த சம்பவங்கள் குறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்று நடைபெறாமல் இருக்கவும் சுகாதாரமான முறையில் மாணவர்களுக்கு சத்துணவு வழங்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது.